உங்க கனவு சொல்லுங்கம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த மக்களின் தேவைகளான பட்டா மாறுதல், சாதி சான்றிதழ், வருவாய்த்துறை சான்றிதழ்கள், மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு ஆகியவற்றுக்கான பெயர் மாற்றங்கள், சாலை வசதிகள், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்தப்பட்டு தீர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைந்து உள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், அவர்களது வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்க கனவு சொல்லுங்க என்னும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். அதன்படி செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூரில் இன்று இத்திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் MP, MLA-க்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு திட்டங்களின் பயனாளிகள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். முப்பது நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம், அரசின் சார்பில் தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். நான் உறுதியா சொல்றேன், இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள், நகரப்புற உள்கட்டமைப்புகள், மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள், கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள், சமூக வளர்ச்சி, விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய 7 துறைகள்ல தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடா நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழு, அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார். அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.